ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெஞ்ச் வித் பிரியா ஷான். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. டுடே வி ஆர் கோயிங் டு சி ஹவு டு மேக் பீஃப் பிரியாணி. அதாவது இன்றைக்கி பீஃப் பிரியாணி எப்படி செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ பாஸ்மதி ரைஸ் 30 மினிட்ஸ் ஊற வச்சதை எடுத்து வச்சுக்கிறேன். பட்டை கிராம்பு ஏலம் கல்பாசி பிரியாணியில் ஓகே. முதல்ல இந்த பட்டை கிராம்பு ஏலத்தை எல்லாத்தையும் போட்டு நாங்கள் வதக்கி கொள்வோம். அதுக்கு தேவையான பீஃப், அதோடு இப்போ வெட்டி வச்ச ஒனியன், ஸ்லைஸ்ட் ஒனியனை போட்டு நாங்கள் நல்லா வதக்கி கொள்வோம். அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ எடுத்து வச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் போடுவோம். அதோடவே இந்த தொமத்தையும் போட்டு நல்லா வதக்கி கொள்வோம். ஓகே, இப்போ எங்களுக்கு தேவையான பிரியாணி பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். அதோட சில்லி பவுடரையும் ஆட் பண்ணுறோம். எல்லாத்தையும் மசாலா வச்சு தொண்டா மிக்ஸ் பண்ணி கொள்வோம். அதுக்கு பீஃபை போட்டு அப்படியே கிளறி விடுவோம். அதுக்கு தேவையான கப் ஆஃப் வாட்டரையும் போட்டு இப்போ நாங்கள் ஒரு 10 மினிட்ஸ் கவர் பண்ணி குக் பண்ணுவோம். ஓகே, இப்போ நல்லாவே குக் பண்ணப்பட்டுச்சு. இதோடு இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், ஊற வச்ச அந்த பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணி கொள்வோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஓகே, இப்போ நாங்கள் அதுக்கு தேவையான அளவு கப் ஆஃப் வாட்டரை போடுறோம். ஓகே, அதோட கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி டர்மரிக் பவுடர், அதாவது இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறோம். அதோட தேவையான அளவு உப்பு, சால்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நாங்கள் அதை அவிய விடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக இந்த பீஃப் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட நான் கரட் சம்பளம் சார்ந்து சாப்பிட போகிறேன். இவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி எந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.